வணக்கம் வியூவர்ஸ். இந்த டைம் பார்க்க போகிறோன்னா என்ன இது என்ன இந்த கேம் வாயில் நுழைய மாட்டேங்குதே. ஏதோ மினி பிளாக்கு. இது வந்து நான் க்ரியேட்டிவ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேமில் மைண்ட் கிராஃப்ட் மாதிரியே தான் இருக்கும். இதில் வந்து நம்ம ஒரு ஹவுஸ் கட்ட போகிறோம். அது என்ன ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதான் எனக்கு அது ஹவுஸ் என்ன ஹவுஸ் வாயில் நுழைய மாட்டேங்குது. அது என்ன வீட்டுக்குள்ள படிக்கட்டி வச்சு ஃப்ளோரா என்ன இது ஒரு இது கட்ட போகிறோம் வீடு. இதுதான் ஏன் இந்த கேமில் வந்து இப்போதைக்கு தான் என் வீடுன்னு பார்த்தீங்கன்னா நோ இது இல்லை. இதோ வந்துட்டேன். இதுதான் என் வீடு. என் வீடு ஃபுல்லாக பாதி கிராஸ் இதான். அது வந்து இந்த அது என்ன சும்மா அந்த வீடு கட்டினேன் சும்மா. அப்போ டோர் ஓப்பன் வீட்டுக்குள்ள நான் போய் காமிக்கிறேன்டா. என் வீடு பார்த்தீங்கன்னா மேலே கிளாஸாக இருக்கா. நான் கீழே இந்த மாதிரி கட்டியிருக்கேன்னா அச்சோ பிளான் கர்றா தம்பி. இந்த மாதிரி கிளாஸாக இருக்கா மேலே. ஆனால் இதுக்கும் ஃப்ளோரு அப்படியேண்ட ப்ளைன் வச்சுருக்கேன். க்ரியேட்டிவ்னான எல்லாமே இருக்கும். சரி, இன்னொரு இதுலேயே இப்போ கேமில் இந்த கேம் 2 இருக்குது. அடுத்து இங்கே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல். அடுத்து இங்கேனே மேல் ஃப்ளோருக்கும் படிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல். அடுத்து இங்கே பார்க்க சும்மா இங்கே வேடிக்கை பார்க்க அப்படி இங்கே ஒரு படிக்கிட்டு இங்கே இருந்தால் ஸ்ட்ரைட்டாக போயிட்டீங்கன்னா இங்கே டோர் வரும். அடுத்து இங்கேயும் ஒரு ரூம் இருக்குது. அடுத்து இங்கே வந்து இப்படி வந்தீங்கன்னா இது ஒரு சின்ன ரூம் மாதிரி. இங்கே வந்து பெட்டு, இதுவும் பெட்டு இப்படி இருக்கா. ரெண்டு பால்கனி இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கேம் நம்ம நைட்டு கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம டைம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இருட்டாயிடுச்சு. ஓகே, அடுத்து வந்து செகண்ட் ஃப்ளோர். இதில் கொஞ்சம் இது ஆகிருக்கும். ஏன்னா இங்கே என் சுற்றி அப்படியே கிராஸ் இங்கே நான் கிராஸ் வைக்கணும்னா அது வந்து இங்கே கிராஸில் டோர் நிற்காது இல்லவா. அதான் அதனால் கிராஸ் நான் இங்கே வைக்கலாம். அதுக்கு ஈக்குவலாக இங்கே வைக்கணும்னா அதனால அப்படியே இங்கேன்னு வச்சுட்டு அப்படியே வச்சுட்டேன். அப்படியே டிசைன் வச்சு இது வந்து கீழே வந்து நான் ஷெட்டில் மாதிரி பண்ணல. அந்த ஷெட்டில் மேலே நம்ம போகிறதுக்கு இது நீ இப்படி நம்ம இப்படி இருந்து போய் வந்துட்டு வந்தாலும் சரி இங்கே இருந்துட்டு வரலாம். இது வந்து இதான் மட்டும் மாடி இல்லை. இந்த மாதிரி ஷெட்டு போட்ட மாடி. சரி, இங்கே வைக்கணும். ஏன் வைக்கணும்னா இங்கே நான் வர்ற பாதை இப்படி இருக்குல்ல, அதான் இங்கே நான் வைக்கல. பாதை ஓகேவா. இப்போ நாங்கள் வீடு கட்டினா இதுதான் என் கேரக்டர். இப்போ மூஞ்ச கேமரா தம்பி, மூஞ்ச கேமராடே. ஓஹோ, ஃபேஸ் கேமரா. அப்பா காமிக்க மாட்டேங்கிறான். டேய் ஏன்டா ஏன் ஃபேஸை காமிக்க வைக்கிறதுக்கு ஏதோ டெக்னிக் இருக்குமே. எங்கடா தம்பி பேகு? இது இந்த இருக்கு. நைட் எப்படி போகிறது தெரிலையே. ஐயோ எப்படியோ போக வைக்கிறது சொல்லுங்கடா. வந்துருச்சுடா அடி. இதாண்டா டென்ஷனு சுத்தம். இது ஒரு நெட்வொர்க் கேம். சுப்பா போயிடுச்சு. டாய் எத்தனை வண்டிடா ஃபைட்டரா இருந்து. இது வந்து இந்த
போட் ஹவுஸ் கட்டலான்னு நினைக்கிறேன். இருந்தால் நான் ஃப்ளை ஹவுஸ் கட்டலாம்ல. சுத்தங்க என்ன அதுதானே இந்த இதான் அப்போ இது என்ன ப்ரோ? இது மாதிரி இருக்கு. இது பேர்லாம் லைட் ஹவுஸ். இது லைட் ஹவுஸாடா? லைட் ஹவுஸ் என்னடா பண்ணி வச்சிருக்க? நானும் கேட்பீங்க. ஆமாம், லைட் ஹவுஸ் கட்டத்துக்கு பண்ணேன். நிஜமாகவே சுச்சுவேஷன். லைட் ஹவுஸை எப்படி கட்ட தெரியுமா? இது பண்ணிட்டேன். இதுதான் லைட் ஹவுஸ். மேலே வந்து லைட் வச்சுருக்கேங்க. லைட் ஹவுஸ் வந்து இப்படின்னா இருக்கும். அப்புறமா வீடியோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என் வீடுனா எனக்கு தெரில. வீடு கட்டுறதுக்கு முக்கியமான பொருள் இதுதான். இது வந்து சும்மா இதை பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருமா? எப்படா இருக்கு பார்க்க? ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்கு. இப்படி டிசைன் ஆயிருக்குல. வீடு கட்டுற தவிர அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். வீடு கட்டுறதுக்கு நான் இன்னும் இடத்தையே பிடிக்கல. எந்த இடத்துல நல்லா பிளைனாக இருக்கணும். மாடு பார்த்துக்கிறேன்னா சொல்ல மாட்டேன். இந்த மாடு நம்மளை அடிக்க வரும். ஒன்று நம்ம இது டேரெக்டாக கொண்டுடணும். நம்ம வேறு இடத்துக்கு போமா? நம்மளே தான் தோட்டிட்டு வரோம். பார்ப்போம். பிளே இங்கே நான் டேரெக்டாக தண்ணி குடிப்பேன்னு என்ன பண்ணுறேன்? வெயிட் பண்ணுறது எடுத்து விட்டு போகாது. பாருங்க, இங்கே போய் சுற்றிட்டு வந்துடுச்சு. இப்போ பாருங்க, மாடு போயிடுமா ஆன்னு கேட்டிங்கன்னா வருவேன். வந்து இப்படி போய் என்னடா அது எனக்கே தெரியும் பசங்க. ஆனால் என்னடா கீழே வந்து ஏதோ மைனிங் ஏரியா போல். மைனிங் ஏரியா மாதிரி தான் தெரியுது. அப்பப்பா என்னடா அது? ஏதோ தாஜ்மஹால் கட்ட என்னது அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும். இது நீங்கள் நோ ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஏடா வீடு இருக்கிற கேட் வைக்கணும். வீடை க்ளோஸ் பண்ணுறது ஜீப்ரஸ் நான் தான் ஸ்பான் பண்ணி விட்டேன். சும்மா மாடு கிளம்பு. இங்கே நான் வீடு கட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டுக்கு வந்து வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு வந்து கூசுமீன் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். நாய வேணாமா? மாடே கிளம்பிதே, டென்ஷன் ஆக்காத சொல்லிட்டேன். அச்சோ உரத்தும்பே தாண்டுறோமா நான் வீட்டோட வர்ற இது கரெக்டாக வச்சுருக்கேன். ஆட்டச்சலனா என்னமோ கரெக்டாக வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம உடச்சி விட்டுறணும். நம்ம வீடோ எனக்கு என்ன? ஆமாம், இங்கே எவனுமே இல்லையே. இங்கே இருந்து இங்கே நம்ம வேலை முடியும். ஒன்றாலும் பரவாயில்ல. ஒருத்தன் நீ 4 பேர் இல்லைடா. என்னடா பண்ணுவேன்? கொஞ்சமாக அட்டாக் பண்ணணுமோ? புரிஞ்சிச்சு. இப்போ வா, இங்கே வா. வந்துருச்சா?
வா 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 இப்போ இங்கே நான் போய் சுற்றி இங்கே நான் இதை தாண்டி ஒன்றா போகிறோம். ப்ளேஸ் வந்தாச்சு. சீக்கிரமாக இந்த இடத்த வந்து நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பில்டு பண்ணிடலாம். ஓகே, அதை கிரியேட்டிவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அதுமாதிரி போகிறக்கும் போது வாசலை போடுறது கிராஸ் எல்லாருமே சோனா பண்ணுவாங்க. வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு. பின்னாடி வந்து சும்மா கார்டனுக்காக எடுத்துக்கலாம் பிளேஸு. இந்த இடம் வந்து கார்டனுக்கு இந்த இடம் அதுதான். ஓகே, இந்த இடம் வந்து கார்டனுக்கு பின்னாடி பிளேஸ் எடுத்துக்கலாம். முக்கையம் அடுத்து வந்து 2 கேப் வேணும் கரெக்டாக. என்ன இருக்குன்னு இருக்கு. அச்சோ 1 2 3 4 இருக்கு. இங்கே எத்தனை இருக்கு? 1 2 3 4 கரெக்டாக இருக்குது. ஓகே, கொஞ்சம் இது மாறணும். இன்னும் கரெக்டாக இங்கேருந்து கொண்டு வரணும். வந்து கரெக்டாக இது கார்டனோட செட்டு இங்கே மரம் வந்துருச்சு. மாதிரி வச்சுக்கலாம். சீக்கிரம் எவ்வளோ வரும்? கார்டனுக்கு வந்து இங்கே இங்கே ஒரு கார்டன் வந்து கார்டன் வந்து மூடிடலாம். வெளியே போகணும். ஐயோ அதுதான் தேவைப்பா. இங்கே வந்து பிளான்ஸ் வரும். பிளான்ஸ் வரும். திரும்ப இங்கே வந்துகிட்டே இருக்க. ஏன்டாலே ஆனால் சீக்கிரமாக கட்டிடுறேன். இங்கே அம்மா இங்கே வா எப்போ பார்த்தோம் அம்மா கூட கச்சா பண்ணிக்கிட்டே இப்படி போய் ஒரு சுற்றி அப்படியே இங்கே போய் ஒரு சுற்றி வந்துடலாம். பிளான்ஸ் வீட்டோட வந்து பிளேஸ் கீழே வந்து நீங்கள் அப்படியே டேர்ட்டே இருக்கட்டும். ஏன் கீழே நான் மாற்றினா எனக்கு ரொம்ப டைம் இது பண்ண பிடிக்கல. ஆனால் முன்னாடி வந்து அது அங்கே வச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே மட்டும் வச்சுக்கலாம். வீடு ஓட்டுறது சீக்கிரம் வந்து ட்ரை பண்ணுவோம்.
எல்லாத்தையும் பண்ணிடுச்சு. அது வரைக்கும் பண்ணிட்டேன். கலெக்ட் பண்ணுறது வீடு இப்போ சூப்பராகுன்னு சொல்லக்கூடாது, எப்பயுமே ஃபினிஷிங் டச் நம்ம பார்த்து சொன்னோம். அது வந்து புதுசாகவே கொஞ்சம் டைமே போயிடுச்சு. புதுசாக அது புல்லான அந்த புல் அந்த சாலன் புல்லுமே எதுவுமே பசுமாடு இருக்குதுங்களா, அது அடித்தாலும் ஒரு தொடர்க்கும், அதுவே அடித்தாலும் அது கூட்டமாக தொடரும். இதுதான் என் பிரச்சனை. எனக்கு இல்லை, எல்லாருமே இந்த கேமில் இதுதான் பிரச்சனையாக இருக்கும். மேலே வந்து நீங்கள் தான் வைக்கணும். தேங்க்ஸ். நடுவில் நீங்கள் சவுண்ட் ரூஃப்லாம் வைக்க வேணாம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், வேணும்னா வைக்கலாம். அதுக்கு மேலே வந்து சுற்றியும் கிளாஸு ஒரு இன்ச்சு கூட நீங்கள் எதுவுமே வைக்க வேணாம், ஃபுல்லாக கிளாஸ். அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு ஃப்ளோர் கட்டணும், 2 ஃப்ளோர் இந்த வீடு ஃபுல்லாக. லாஸ்ட் ஃப்ளோர் கிளாஸு, மேல் ஃப்ளோர் ஃபுல்லாக அது என்ன இது வைக்கணும். அது பேர் எனக்கு வாயவே நடந்தது. கோபால் சொன்னால் கோபிள் சொன்னால் அது வச்சுட்டு அடுத்து வந்து நான் சொல்கிற பிளேஸ் வந்து மட்டும் நீங்கள் ஃபுல்லாக கிளாஸ் வச்சே நிரப்பிக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் கோபிள் சொன்னால் அதை வச்சுருங்க. ஓகே, ஒன்றும் சொன்னு தெரில, சொன்னப்பா. வச்சுட்டே இருக்கணும். இன்ஃபினிட்டாக இருக்குது நம்மகிட்ட, எவ்வளோ எக்கச்சக்கமாக இருக்குது, இது இன்ஃபினிட்டாக இருக்குப்பா. வேணா நீ சன் குரூப் வச்சுக்கலாம். இப்போ வந்து கோபிள் ஸ்டோனை வந்து இதுக்கு மேலே நீங்கள் அடுக்கணும். மொத்தம் 3 நேரமே கோபிள் ஸ்டோன்னா சொல்லிட்டேன் அப்படிதோ. வந்து பிக்கேக்ஸ் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பிக்கேக்ஸ் வச்சுட்டு கிளாஸ் எடுத்துக்கலாம். மட்டும் கிளாஸ் வச்சுன்னா போதும். கிளாஸ் அப்பா இப்போ போதும். இதுக்கு மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். என் டவுட்டு, கிளாஸ் மேலே நீங்கள் ஸ்டோன் வச்சிங்கன்னா கிளாஸ் உடஞ்சி வந்துடும்ல, அப்புறம் நிற்குது. எதுவுமே புரியல. ஓகே, அப்புறமா வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னு. இதுக்கு மேலே நம்ம எதை வச்சு கவர் பண்ண போகணும்னா வீட்டுக்குள்ள இருந்து போட்டுக்கணும். பிக்கேக்ஸ் வரை ஸ்டெப்ஸுக்கு வந்து ஸ்டார்ஸ் வந்து நம்ம கலர் எடுத்துக்கலாமா, இல்லை இதே எடுத்துக்கலாம் நார்மலாக. ஓகே, இப்போ கண்டு கரெக்டாக இருக்கு. ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம்.
எஸ் அப்பா இதுக்கு மேலே ஃபுல்லாக கிளாஸ் ஃபுல் கிளாஸ். இதுக்கு மேலே என்ன வைக்கணும்னா இதுவும் அந்த கோபால் ஸ்டோன் சேர்ப்பு. இப்போ நம்ம வந்து லேம்ப் வச்சுக்கணும். இப்போ லேம்ப் வச்சு கொஞ்சம் பிரைட்னஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அப்புறமா நம்ம பண்ணிக்க முடியாது. உள்ள கருகுமுன்னு இருட்டாக இருக்கும். சீக்கிரம் பண்ணால் நல்லாக இருக்கும். சீக்கிரம் முடிச்சோன்னா அது கொஞ்சம் நேரம் ஆகணும்னு தெரியல. அப்பப்பா கட்டாடுமே. இதுக்கு மேலே ஃப்ளோர் வந்து இதுக்கு மேலே வந்து பார்த்துக்கலாம். அது வந்து எப்படி இருக்குன்னு சன்லைட் வருது இங்கே, அதனால ரொம்ப இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் இருக்கு. கிளாஸ் இருக்கும் வாழ்க்கணும்னா தேவையில்லை. கிளாஸ் இருக்கு இங்கே விட இதுதான் கரெக்டாக இருக்கு. பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்குங்க. டைம் ஆகுது. வீடியோ நான் ரொம்ப நாள் எடுக்கலான்னு பார்க்குறேன். ஹோம் பேடிங் பார்ட் 2 இன் மினி பிளாக் அப்படின்ற ஒன்று கொண்டு வராமல் சொன்னீங்க. ஃபுல்லாக கட்ட முடியாது. ஃபுல்லாக கட்டுறது கஷ்டம். அந்த எல்லாம் இன் பண்ணிட்டு அது பிரச்சனை இல்லை. ஏன் இங்கே கிளாஸ்னா நீங்கள் கட்டி ஸ்விம்மிங் பூல் வந்து இங்கே வைக்கலாம். வந்து எகிரி வச்சு நமக்கு இப்படிதான் வரும். சரி, அப்புறமா வீடியோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேல் வந்து மூவிக்கு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன்.